நேயர்களுக்கு வணக்கம். யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. இன்றைய நாள் நன்னாளாக பொன்னாளாக அமையட்டும். புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒரு வாசகம் தாங்க. ஆனாலும் இன்றைக்கி 6ஆம் தேதியோட சுக்கிரனுடைய நம்பர்பாங்க. 6 அப்படிங்கும்போது ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா அந்த நியூமரலாஜியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு வேல்யூ உண்டு, ஒரு பலாபலன் உண்டுங்க. அப்போ இந்த 6 அப்படிங்கிறது சுக்கிரனுடைய ஆதிக்கம். 6ஆம் தேதி பிறந்தவங்க, 22ஆம் தேதி பிறந்தவங்க, இந்த 33ஆம் தேதி பிறந்தவங்க அப்படிங்கிறதுலாம் மகாலட்சுமி கடாட்சம்னு சொல்லுவாங்க. எப்பயுமே காசு பணம் புழங்கிக்கிட்டே இருக்குது அப்படிம்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த நாளில் புதன்கிழமையும் சேர்த்து வர்றது ரொம்ப சிறப்புனே சொல்லலாமே. பார்த்திங்கன்னா வைகாசி 23 5ஆம் நம்பர். இந்த 5க்கும் தமிழ் அப்படிங்கக்கூடிய அந்த வைகாசி 23ஆம் தேதி அதை விட சிறப்பு. இப்படிலாம் நாள் எதுக்கு எடுத்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு இன்றைக்கி என்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா அந்த நட்சத்திரத்தை பார்க்கணுங்க. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரனாவே ஏதாவது ஒரு கஷ்டங்களை கொடுக்குமா அல்லது ஒரு தடையை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா ஆஞ்சநேயருடைய வலிமை பொருந்திய ஒரு ஆளுமைத்தன்மையான நட்சத்திரத்தில் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூலம் அவ்வளோ விசேஷம். ஆனால் இதை சில ஒரு ஆராய்ச்சியிலலாம் சொல்லலை, அதிகாரமாகவும் சொல்லலை. மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு இந்த பெண் பிறந்தால் அது நிர்மூலம், ஆண் பிறந்தால் அரசாலும், இதெல்லாம் வாசகம். நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் லக்கணம் வாங்கிய நட்சத்திரம் புள்ளிம்பாங்க. 1, 5, 9 திரிகோண பாவகங்களாக நல்லா இருந்துச்சுன்னா எந்த நட்சத்திரமும் நம்மளை பாதிக்காது. நீங்கள் தாங்க எல்லாத்தையும் போய் ஒற்றுமைப்படுத்துறது. ஒரு மூல நட்சத்திரம் வீட்டில் இருந்தாவே அந்த வீடு அந்தளவுக்கு நல்ல ஒரு வருமானமும் சரி, ஒரு நல்ல ஒரு விஷயம் மக்களிடையே கொண்டு போகிறதும் சரி, எல்லாத்தையும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதுக்குள்ள நிறைய ப்ளஸ் இருக்குதுங்க. அதெல்லாம் நம்ம நட்சத்திர யோகத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இப்படி மரண அமிர்த யோகம் ரெண்டும் கலந்து வரக்கூடிய விஷயம்லாம் இருக்குது. இந்த யோகம் அப்படிங்கிறது சித்த யோகம், மரண யோகம், அதே போல் அமிர்த யோகம். அந்த யோகத்துடைய நாள் ஒரு ஆஃப் டே ஒரு மாதிரி வரும். ஆஃப் டே நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் தான் ஒவ்வொரு பாதத்திலையும் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது அதற்கு பலாபலனே வேறங்க. அப்போ இன்றைக்கி ஆஞ்சநேயர் வழிபாடை சிறப்பாக எடுத்துங்க. ஏன்னா பெருமாளுடைய நாள் புதன்கிழமை, சுக்கிரனுடைய நம்பரு, ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் எப்பேற்பட்டது. இந்த மாதிரி சூட்சுமமாக நம்ம அந்த நாளை பயன்படுத்தும் பொழுது நமக்கான விஷயங்கள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த நாள் ஆரோக்கியம். கொஞ்சம் உடம்பு தொந்தரவாகவே இருக்குதுங்க, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, 7.5 சனி தாக்கமோ அல்லது அஷ்டமத்து சனி தாக்கமோ ஏதோ ஒரு சனி பகவானோட தாக்கம் இருந்தால் தான் அந்த உடல்நிலை பாதிப்பை தரும். அப்போ அந்த உடல்நிலை பிரச்சனைக்கு இருக்கிறவங்க இன்றைக்கி ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெற்றிலை மாலை அல்லது துளசி மாலை கொடுத்து சாத்தி உங்களுடைய அந்த விசேஷமான வேண்டுதல் பிரார்த்தனை வைங்களேன், சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஆஞ்சநேயர் நல்ல ஒரு அருளை புரிவார் அப்படிங்கிறத வாழ்த்தி நாளை சந்திப்போம்.